வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு பூண்டு மிளகு குழம்பு தான் வைக்க போகிறோம். அரைச்சி விட்ட பூண்டு மிளகு குழம்பு. அந்த அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் வேணும், என்னென்ன போட்டு வதக்கணுங்கிறத பார்க்க போகிறோம். இன்றைக்கி பூண்டும் சின்ன வெங்காயம் தான் அந்த குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பூண்டும் சின்ன வெங்காயமும் நிறைய உரித்து வச்சுருக்கேன். அதோட இப்போ வறுத்து அரைக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் மிளகு, ஒரு 7 வரமிளகாய். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் வறுத்து நல்லா அரைக்கணும். மிளகு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன். இதோட 2 கீது தேங்காய். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டியதில்லை. நான் இன்றைக்கி தேங்காய் போட்டு அரைச்சி வைக்க போகிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வறுத்துட்டு அரைச்சி பேஸ்ட்டாக கொண்டு வந்திருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு வெந்தயம், ஒரு தக்காளி ஒன்று நறுக்கி வச்சுருக்கேன் பொடியாக. இப்போ ஒரு மண் எண்ணெய் சட்டியில் ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட கொஞ்சமாக ஒரு துளி ஊற்றினா போதும். நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். நல்லெண்ணெய் தான் பூண்டு மிளகு குழம்புக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த வறுக்கிற பொருள்லாம் மிளகு, ஜீரகம், மல்லி, மிளகாய் எல்லாத்தையும் போட்டு வறுக்கணும். ஜீரகத்தை லாஸ்ட்டாக போட்டு வறுத்துக்குங்க. இதோடையே போட்டிங்கன்னா ரொம்ப கருகி படபடன்னு பொரிஞ்சிருச்சுன்னா மருந்து வாசனை அடிக்கும், நல்லா இருக்காது. அப்படியே சேர்த்து போட்டிங்கன்னா சிம்லையே வச்சு செவந்து வர்ற அளவுக்கு மல்லியெல்லாம் செவந்து வாசம் வரணும். அந்த அளவுக்கு வறுக்கணும். அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். இந்த குழம்பை எப்போயும் வறுத்து அரைச்சி வச்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மிளகாத்தூள் போட்டு வைக்கிறதோட இது மாதிரி வறுத்து அரைச்சி வச்சாலும் நல்லாயிருக்கும். இது மாதிரி வறுத்து அரைக்கலைனாலும் நம்மள்ட்ட குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் இருந்துச்சுன்னா அது மாதிரி வைக்கலாம். ஆனால் இந்த டேஸ்ட்டு நல்லா வாசமாக இருக்கும். இதெல்லாம் நல்லா செவந்து வந்தோடனே இதில் கீறி வச்சுருக்க தேங்காவையும் போட்டு ஒரு வதக்கி இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுவோம். அதை அரைக்கிறதுக்குள்ளே ஒரு எண்ணெய் சட்டியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் எவ்வளோ ஊற்றினாலும் இந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் டேஸ்ட்டாக வாசமாக இருக்கும். போட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட வெந்தயம் போட்டு வெந்தயம் நல்லா செவந்து பொரிஞ்சு வரணும், கருகக்கூடாது. செவந்து பொரிஞ்சு வந்தோடனே இதில் சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டு நல்லா செவக்க வதக்கணும். சின்ன வெங்காயம் போட்டு வச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் முழுசாக உரித்து போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா செவந்து வதங்கி வரணும். பூண்டும் நல்லா வதங்க நல்லா வாசமாக இருக்கும். எல்லாத்தையும் வதக்கிட்டு அதுக்குள்ளே அந்த பேஸ்ட்டை நம்ம அரைச்சிட்டு வந்துடணும். இப்போ இது நல்லா வதங்கினோடனே ஒரு தக்காளியை போட்டுக்கணும். பொடியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது அப்படியே சிம்மில் போட்டு ஒரு தட்டை போட்டு மூடிட்டிங்கன்னா அந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வந்துடும். இல்லைன்னா கொஞ்சமாக உப்பு குழம்புக்கு அளவாக போட்டுட்டிங்கன்னா இதில் கொஞ்சோண்டு சால்ட்டை போட்டு வதக்கி விட்டிங்கனாலும் நல்லா வதங்கி வந்துடும். இப்போ பாருங்கள், தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. எல்லாம் சேர்ந்து வதங்கினோன்னே நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கிற மிளகாய், மல்லி, ஜீரகம், மல்லி, தேங்காய் எல்லாத்தையும் இப்போ அந்த பேஸ்ட்டை கொண்டாந்து இதில் ஊற்றிடணும். ஊற்றி இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வதக்கி விட வேண்டியதுதான். நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வாசமாக இருக்கும். வறுத்து அரைச்சது நல்லா வாசமாக இருக்கும். சிம்மில் வச்சு வதக்கி விடும்போதே இங்கே பாருங்கள், ஓரமெல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. அது மண் சட்டிங்கிறதுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு ஓரமெல்லாம் எண்ணெய் கக்கி வந்துருச்சு பாருங்கள். வதங்கி வந்த உடனே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை இதில் ஊற்றிட வேண்டியதான். அதிலேயே நான் மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டு வச்சுருக்கேன் அளவாக. சேர்த்து அதில் அப்படியே ஊற்றி எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து வரணும். இந்த குழம்பு அதிகமாக குழந்த பிறந்தவங்களுக்கெல்லாம் வச்சு கொடுப்பாங்க. இது மாதிரி அரைச்சி வச்சு கொடுக்கும்போது பூண்டு நிறைய போட்டு வச்சு கொடுக்கும்போது பால் நல்லா சுரக்கும்பாங்க குழந்தைங்களுக்கு. குழந்த பெற்றவங்களுக்கு இந்த குழம்பு அடிக்கடி வச்சு கொடுப்பாங்க. இப்போ புளியை ஊற்றிட்டு மிக்ஸி ஜார்லாம் கழுவி ஊற்றிட்டு இந்த குழம்பு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, திக்காக தான் இருக்கணும். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து வரணும். குழம்பு கொஞ்சம் திக்காகி வரணும். இப்போ கொஞ்சம் எல்லாம் கரைச்சி ஊற்றினோன்னு தண்ணியாக இருக்குது, நல்லா சுண்டி திக்காகி வரணும். இந்த குழம்பு நல்லா கொதித்தோடனே இப்போ சிம்மில் போட்டு தட்டை வச்சு மூடிடுங்க. குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்தோடனே பூண்டு வெங்காயம்லாம் நல்லா வெந்து வந்தோடனே சிம்மில் போட்டுருங்க. சிம்மில் போட்டு விட்டிங்கன்னா சைடெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இதோட வேணுன்னா நீங்கள் சுண்டைக்காய் வத்தல் இது மாதிரி இருந்தால் வறுத்து விட்டுக்கலாம். நான் எதுவுமே போடல, வெறும் பூண்டு மிளகு போட்டோம்னா அந்த பூண்டு குழம்பு அதுப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும்னு அதை மட்டும் போட்டிருக்கேன். சிம்மில் போட்டோன்னே எண்ணெய் அப்படியே ஓரமெல்லாம் எண்ணெய் படிஞ்சு குழம்பு நல்லா சுண்டி வந்துருச்சு பாருங்கள். இது மாதிரி குழம்பு வந்தோடனே நாங்கள் இன்றைக்கி இதை சாதத்தோட கேரளா மட்டா ரைஸோடு வச்சு சாப்பிட போகிறோம். இந்த குழம்பு போட்டுட்டு பருப்பு துவையல், அப்பளம் இது மாதிரி வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்பளம் பொரித்து சாப்பிட்டாலே போதும், ரொம்ப நல்லாயிருக்கும். பருப்பு துவையல் அரைச்சி சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி திக்காக வந்துருச்சுன்னா இந்த குழம்ப 2-3 நாளைக்கு வெளியில் வச்சுருந்து கூட சாப்பிடலாம்.
இந்த பூண்டு மிளகு குழம்பு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, வயிற்றுக்கும் ரொம்ப நல்லது. கேஸ் பிரச்சனை உள்ளவங்களாம் இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த பூண்டு மிளகு குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.